அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் பகுதி 11வதாக மஸ்ஜிதுடைய சிறப்புகளும் அதில் செய்ய வேண்டிய அமல்களும் பற்றி குர்ஆனில் அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான் என்பதையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 9வது சூராவின் 18வது வசனத்தில் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத் கொடுத்து வருவதோடு அல்லாஹு தாலாவை தவிர மற்ற எவருக்கும் பயப்படாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை பராமரிக்க தகுதியுடையவர்கள், இவர்கள்தான் நேரான வழியில் இருப்பவர்கள் என்று கூறியிருக்கின்றான். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா 24வது சூராவுடைய 36, 37 ஆகிய வசனங்களில் கூறுகிறான், அந்த விளக்குகள் வீடுகளில் இருக்கின்றன, அந்த வீடுகள் அவற்றின் அல்லாஹுடைய திருப்பெயர் கூறப்படவும் அதை கண்ணியப்படுத்தவும் அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டு பல ஆண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வர்த்தகமும் கொடுக்கல் வாங்கலும் அவர்கள் அல்லாஹுடைய திருப்பெயரை நினைவு செய்வதிலிருந்தும் தொழுகையை உறுதியாக கடைபிடிப்பதிலிருந்தும் ஜக்காத் கொடுப்பதிலிருந்தும் அவர்களை திருப்பிவிடாது. உள்ளங்களும் பார்வைகளும் பயத்தால் திடுக்கிட்டு தடுமாறிவிடக்கூடிய நாளை பற்றி அவர்கள் எந்நேரமும் பயந்து கொண்டிருப்பார்கள். குறிப்பு: இந்த வசனத்தில் கூறப்பட்ட சில வீடுகள் என்பது மஸ்ஜிதுகளை குறிப்பும். அவற்றின் ஒழுக்கம் மஸ்ஜிதுகளில் குளிப்பு கடமையானவர்கள் நுழையாமல் இருப்பதாகும். எந்த அசுத்தமான பொருளையும் பள்ளிக்கு கொண்டு வராமல் இருப்பது, கூச்சலிடாமல் இருப்பது, உலக சம்பந்தமான பேச்சுக்களை பேசாமல் இருப்பது, துர்வாடை வீசும் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது ஆகியவைகள் பள்ளிவாசலின் ஒழுக்கங்கள் ஆகும். இதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம். 466வது ஹதீஸாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இடங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதுகளாகும், இடங்களில் மிகவும் அல்லாஹுக்கு வெறுப்பான இடம் கடைவீதிகள் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். மஸ்ஜிதுகள் பூமியில் அல்லாஹுடைய வீடுகளாகும். பூமியில் உள்ளவர்களுக்கு வானத்துடைய நட்சத்திரங்கள் மின்னுவதைப் போல வானத்தில் உள்ளவர்களுக்கு மஸ்ஜிதுகள் மின்னுகின்றன என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயர் நினைவு கூறப்படும் மஸ்ஜிதை யார் கட்டுவாரோ அவருக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 469வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் காலையிலும் மாலையிலும் மஸ்ஜிதிற்கு செல்வாரோ அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தில் விருந்துபசாரம் செய்ய ஏற்பாடு செய்கின்றான். காலையிலும் மாலையிலும் அவர் எத்தனை தடவை பள்ளிக்கு வந்தாலும் அத்தனை தடவை விருந்துபசாரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி.
ஹசரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு செல்வது அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போர் செய்வதில் கட்டுப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹசரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்துவிட்டால் மகத்துவம் பொருந்திய அல்லாஹு தஆலாவை கொண்டும் அவனது சங்கைமிக்க உள்ளமையை கொண்டும் முற்று பெறாத அவனது ஆட்சியை கொண்டும் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துஆ செய்வார்கள். இந்த துஆ ஓதப்பட்டு விட்டால் என்னை விட்டு இந்த மனிதர் இன்றைய நாள் முழுக்க பாதுகாப்பு பெற்றுவிடுவார் என்று ஷைத்தான் சொல்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் மஸ்ஜிதை விரும்புவாரோ அல்லாஹு தஆலா அவரை விரும்புகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பள்ளிவாசல் ஒவ்வொரு பயபக்தியாளர்களுடைய இல்லமாகும். யாருடைய இல்லம் மஸ்ஜிதாக இருக்கின்றதோ அவருக்கு சுகத்தை கொடுக்கவும் ரஹமத்தை கொடுக்கவும் சிராத் பாலத்தை எளிதாக கடக்கவும் தனது பொருத்தத்தை அளிக்கவும் சொர்க்கத்தை தரவும் அல்லாஹு தஆலா பொறுப்பேற்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபில தான் செவியுற்றதாக ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹசரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆடுகளை வேட்டையாடும் ஓநாயைப் போல மனிதனை வேட்டையாடும் ஓநாய் ஷைத்தான். மந்தையை விட்டு தனியாக தூரமாக உள்ள ஆட்டை ஓநாய் பிடித்து கொள்ளும். எனவே பள்ளத்தாக்குகளில் தனியாக இருப்பதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டமாக இருப்பதையும் பொதுமக்களோடு சேர்ந்து இருப்பதையும் பள்ளிவாசல்களில் இருப்பதையும் அவசியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 475வது ஹதீஸ். அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிக்கு அதிகமாக செல்லக்கூடிய மனிதரை நீங்கள் கண்டால் அவர் ஈமான்தாரி என்று சாட்சி சொல்லுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய பள்ளிகளை பரிபாலனம் செய்பவர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. 476வது ஹதீஸ். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்காக வேண்டியும் திக்ர் செய்வதற்காக வேண்டியும் மஸ்ஜிதுகளை யார் தங்குமிடமாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களை நீண்ட காலமாக வெளியூரிலிருந்த உறவினர்களை கண்டுவிட்டவர்கள் மகிழ்வதைப் போல அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் இப்னு மாஜா. பள்ளிவாசல்களை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்வது என்பதன் பொருள் பள்ளிகளோடு விசேஷமான தொடர்பு வைத்திருப்பதும் பள்ளிவாசல்களுக்கு அதிகமாக செல்வதும் ஆகும். 477வது ஹதீஸ். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் பள்ளிகளை தங்குமிடமாக ஆக்கியிருக்கின்றார். அதாவது பள்ளிகளுக்கு அதிகமாக வந்து போவார்கள். பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு வேலையின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாகவோ பள்ளிக்கு வர முடியாமல் ஆகிவிட்டது. பிறகு மறுமுறை பள்ளிக்கு தங்குமிடமாக ஆக்கிக் கொண்டார்கள் என்றால் எவ்வாறு வெளியூர் சென்று திரும்பியவர்களை பார்த்து அவர்களது வீட்டார் மகிழ்ச்சி அடைவார்களோ அவ்வாறே அல்லாஹு தஆலா அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மஸ்ஜிதுகளுக்கு என முளைக்குச்சிகள் இருக்கின்றன. எவர்கள் அதை அதிகமாக பள்ளிவாசல்களில் ஒன்று கூடுகின்றார்களோ அவர்கள் மஸ்ஜிதுகளுடைய முளைக்குச்சிகள். மலக்குமார்கள் அவர்களோடு உட்காருகின்றார்கள். அவர்கள் பள்ளிகளில் இல்லாவிட்டால் மலக்குமார்கள் அவர்களை தேடுகிறார்கள். அவர்கள் நோயுற்றுவிட்டால் மலக்குமார்கள் அவர்களை நோய் விசாரிக்கின்றார்கள். ஏதேனும் அவசிய தேவைக்காக அவர்கள் வெளியே சென்றால் மலக்குமார்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். மஸ்ஜிதுகளில் அமர்ந்திருப்பவர்கள் 3 பலன்களில் ஒரு பலனை பெற்றுக்கொள்கின்றார்கள். யாராவது ஒரு சகோதரரை சந்தித்து மார்க்க ரீதியான பிரயோஜனத்தை பெறுகின்றார்கள், அல்லது ஏதாவது மார்க்க ஞானத்தை கேட்டு பெறுகின்றார்கள், அல்லது ஒவ்வொரு முஸ்லீமும் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் கிடைக்கிறது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 479வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்தமது மஹல்லாக்களிலே பள்ளிகளை அமைக்க உத்தரவிட்டார்கள். மேலும் மஸ்ஜிதுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவற்றில் நறுமணம் கமலச் செய்யவும் உத்தரவிட்டார்கள் என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 480வது ஹதீஸ். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண்மணி மஸ்ஜிதில் குப்பை கூலங்களை அப்புறப்படுத்துபவர்களாக இருந்தால்
அந்த பெண்மணி மரணமாகிவிட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்ய விபரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. உங்களில் யாராவது இறந்துவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஜனாசா தொழுகையை தொழுக வைத்தார்கள். அந்த பெண்மணி மஸ்ஜிதின் குப்பை கூலங்களை சுத்தம் செய்ய வந்ததால் அவர் சொர்க்கத்தில் இருந்ததை நான் கண்டேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் தப்ரானி மஜ்மூ ஸவாயித். அதாவது மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் நாம் விருப்பப்பட்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பள்ளிவாசலுடைய சிறப்புகள் பற்றி சில ஹதீஸ்களை பார்த்தோம். இப்போது பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஓதக்கூடிய துஆவை பார்க்கலாம். இந்த துஆக்களை மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறிக்கொள்ள வேண்டும். பிறகு வலது காலை முன்வைத்து இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. இந்த துஆவினுடைய பொருள், யா அல்லாஹ், உனது அருள் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக. ஆதாரம் முஸ்லிம். பள்ளிவாசலில் அமைதியாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது. அதிகமாக ஸலவாத்து மற்றும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும். தொழுக வேண்டும். மற்ற வீணான விஷயங்கள், உலக விஷயங்களை பற்றி பள்ளிவாசல்களில் பேசக்கூடாது. பள்ளியிலிருந்து வெளியேறும் பொழுது இடது காலை முன்வைத்து இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஸ்லிக வ ரஹ்மதிக. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னுடைய கருணையையும் அருட்கொடையையும் வேண்டுகின்றேன். ஆதாரம் முஸ்லிம். அந்தந்த நேரங்களில் ஓதக்கூடிய துஆக்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு நிமிட மதரசா என்ற தலைப்பிலும் ஹதீஸ்கள் மற்றும் துஆக்களும் இருக்கின்றன. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பிளேலிஸ்டில் சென்று ஒவ்வொரு பயான்களையும் டவுன்லோட் செய்து அதிகமாகவும் கவனத்தோடும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். பாங்கு சத்தத்தை கேட்டதும் ஓத வேண்டிய துஆ. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரலீது பில்லாஹி ரப்பம் வபி முஹம்மதின் ரசூலுன் வபில் இஸ்லாமி தீனா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவை இரட்சகனாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் இன்னும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் தீனாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். எவர் ஒருவர் பாங்கு சத்தத்தை கேட்டு மேற்கண்ட இந்த துஆவை ஓதுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் எவர் பாங்கு கூறும் பொழுது அதற்கு பதில் கூறுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. நூல் முஸ்லிம் மிஸ்காத். பாங்கிற்கு பதில் கூறுவது என்பது முஅத்தின் கூறுவதை திரும்ப கூற வேண்டும். ஆனால் ஹய்யா அல ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் இவ்வாறு கூறும் பொழுது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று ஓத வேண்டும். பிறகு பாங்கு முடிந்தவுடன் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதினல் வசீலத வல் ஃபலீலத வ பஅஷஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தஹு இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத். யா அல்லாஹ், இந்த பூர்த்தியான புனித அழைப்பிற்கும் நிலைப்பாடான தொழுகைக்கும் உரியவனான அல்லாஹ்வே, எங்கள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா எனும் சிறப்பையும் மேன்மையும் உயர்ந்த அந்தஸ்தையும் அளிப்பாயாக. மேலும் நீ வாக்குறுதி செய்கின்ற மகாம் மஹ்மூதில் அவர்களை எழுப்புவாயாக. நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுடைய சிபாரிஷை எங்களுக்கு கொடுத்தருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாய். நூல் புகாரி. பாங்கு துஆ செய்த பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுவது சிறந்தது. பாங்கு கூறிய பிறகு மேற்கண்ட பாங்கு துஆவை ஓதி வருபவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு மறுமை நாளில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் பாங்கு முடிந்தவுடன் அந்தந்த துஆக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பாங்கு சொல்லும் பொழுது தலையில் துணி போட்டு பேசாமல் பாங்கு சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்கு பதில் கூற வேண்டும். முஅத்தின் என்ன சொல்கிறார்களோ அதையே திருப்பி கூற வேண்டும். அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறும்பொழுது நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். இதுபோலவே அவர்
முஅத்தின் பாங்கு சொல்லும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். அவர் எதை சொன்னாரோ அதையே திரும்ப கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். பாங்கு முடிந்தவுடன் ஓதக்கூடிய துவாவை மனனம் செய்து வைத்துக்கொண்டு பாங்கு முடிந்தவுடன் ஓதிவிட வேண்டும். ஸலவாத்தையும் ஓத வேண்டும். அதற்கு பிறகு முடிந்தால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்தந்த நேரங்களில் ஓதக்கூடிய துவாக்களை மனனம் செய்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்க்கையை தந்தல்வானாக. ஆமீன். குழந்தைகளுக்கு நல்ல ஹிதாயத்தை தந்தல்வானாக. ஆமீன். சரியான முறையில் மனசு அனுப்பி நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து பிள்ளைகளுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தொழுகும்போது அல்லாஹுடைய பயத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஒழுவை பரிசுத்தமான முறையில் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஒழுவுடைய பயான் முந்தைய பகுதியில் இருக்கின்றது. அதையும் கேட்டு அதனுடைய ஹதீஸ்களை கேட்டு அதன்படி நடக்க பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வீணான பேச்சுக்கள் பேசுவதை விட்டும் வீணான செயல்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் தாலா நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கவனத்தோடும் ஆர்வத்தோடும் அதிகமாகவும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கேட்பது மட்டுமல்லாமல் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாரிஷை மறுமையில் தந்தல்வானாக. ஆமீன். அதிகமான நேரங்களை பள்ளிவாசலில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மதீனா நகரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஃபாத்திமா நாகியின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதிகமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மௌத்தாகும்போது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மௌத்தான பிறகு நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவானாக. ஆமீன். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா மறுமையில் மஹசர் மைதானத்தில் அர்ஷுடைய நிழலை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.